அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார். இந்த சனி பகவானோடு இணையும் புதனால் துலாம் ராசினியர்களுக்கு ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும் புதனும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் இந்த தருணங்கள்ல முதல் 4 பலமாகவே இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றும் யோக நிலையில் இருக்கிறார். அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்து நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாகி இருக்கிறாருங்க. இதனால் நிதி நிலையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கொடுக்க வேண்டிய கடனில் ஒரு பகுதி அடைக்கும் வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சனி சுக்கிரன் சேர்க்கை உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை தருங்க. வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முறையில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியாகும் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குங்க. நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக கோவில்களுக்கு செல்லும் நல்வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் புதன் உங்களுடைய ஆரோக்கிய குறைகளை சீர்படுத்துவார். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கட்டுக்கடங்கி இருக்குங்க. வீடுகள்ல பராமரிப்பு பணியை மேற்கொள்வீங்க. நீண்ட தூர பயணம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக வலியுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் ராகுவுடன் 6ஆம் இடத்தில் இணைவதால பழக்குறைவு ஏற்படுங்க. அவர் அங்கே உச்சம் பெறுகிறார். என்றாலும் 6ஆம் இடம் என்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. அதற்கு தோதாக 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் குரு இருக்கிறார். எனவே குடும்ப பிரச்சனை கவலை தரும்படியாக இருக்குங்க. ஏதாவது பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வருங்க. திருமணம் முதலிய சுபகாரியங்கள்ல தடைகள் ஏற்படும். இது தற்காலிகமானது தாங்க, வருந்த வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ராகு ரூணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நற்பலன்களை அளிக்கவல்ல ஒரு கிரகநிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து மன நிம்மதி பெறலாங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால அடிக்கடி ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினமாகவே இருக்குங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் உள்ள போது கூடுமான வரையில் திருமண சம்பந்தமான முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது என கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை மனதை அறிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படும். மறைமுக பேச்சுக்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்துங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய சேர்க்கையினால வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும். நிர்வாகத்தினர் மீது அதிருப்தி ஏற்படலாம். சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்களால் மனதில் வேதனை ஏற்படுங்க. அதனால் கவனமாக இருங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது.
அதேபோல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனுடன் கூடிய சனி பகவானும் ராகுவும் வியாபார முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. நியாயமற்ற போட்டிகள் குறையுங்க. உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் மூலப்பொருட்களுடைய விலை அனுகூலமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பிரபல வெளிநாடு வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூல் செய்ய ராகுவினுடைய நிலை உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. தேர்வுகள்ல மிகச்சரியாக பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற நினைவாற்றல் சிறப்பாக இருக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கல்வி பயில்வதற்கு வங்கி கடன் உதவியும் எளிதில் கிடைக்குங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயலில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. விவசாய பணிகளை நவீனமாக்குவதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குது. அண்டை நிலத்தாரோடு சுமூகமான உறவு நீடிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் வக்ரகதியில் 8ஆம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதால பணம் பல வழிகள்ல விரயமாகுங்க. வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. நீங்கள் தான் ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. வெளியே செல்லும் போது விலையுயர்ந்த நகைகளை அணிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இரவு நேரங்களில் பணியாற்றி வீடு திரும்பும் பெண்மணிகள் தனியாக பயணிக்க வேண்டாங்க. எத்தகைய தருணங்கள்ல நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டுங்க. விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை மாலையில் பிரதோஷ காலத்தில் தீபம் ஒன்று வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ ஏற்றி வருவது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைது துலாம் ராசியினருக்கு.